ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். இந்த வாரம் என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, அடுத்த நிலை ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வாரமும் அதே தலைப்பின் கீழாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். போன வாரம் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைய தினம் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு அந்த டாபிக் சொல்லியிருந்தேன். பலவானை முந்திக்கட்ட என்ன செய்யணுமா, நம்ம பிரயாசப்படணும். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டுக்குள் புகுந்து ஒன்றும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இப்போ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பலவானை முந்தி கட்டுறவங்களாக இருக்கணும். அதுக்கு தான் நேற்று பார்த்தோம். பலவானை முந்தி கட்டுறதுக்கு நமக்கு யார் வேணும் அப்படின்னா, மரணத்தையே ஜெயித்த இயேசு நமக்கு வேணும். இயேசு நம்ம கூட இருந்தால் போதுமா அப்படின்னா இல்லை. நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நாம பலன் உள்ளவர்களாக மாறணும். சும்மா அதான் பைபிள் சொல்லுதுல, செத்த சிங்கத்தை காட்டிலும் உயிர் உள்ள நாய் வாசி. ஏன்னா அதில் பலன் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குது. அப்போது இத்தனை வருஷம் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு, ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்ட நாள் முதற்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன். ஆரம்பத்தில் நல்ல பலமாக இருப்போம், நல்லா ஜோம் பண்ணுவோம். திடீர்னு மாத்திரை போடுறது கூட இல்லை, நான் மாத்திரை போட மாட்டேன், நான் விசுவாசத்தில் ஆண்டவர் என்னை சரி பண்ணிடுவார், அப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் போக 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 பார்த்தீங்கன்னா நம்முடைய பலன் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன் அப்போ பலன் குறையிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய சூழ்நிலைகள், சத்துரு கொண்டு வர போராட்டங்கள், நம்முடைய விசுவாச குறைவு, நம்முடைய பலன் குறைஞ்சு போகிறனால தான் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு வருது. நம்ம பைபிளில் நம்ம வாசிக்கிற வசனத்தில் எல்லாரையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு வசனம், அந்த வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:13 இப்படியாய் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போது பலவானாகிய சத்ருவை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு பலன் வேணும். அப்போ நம்ம பலப்படணும் அப்படின்னா நம்மளை யார் பலப்படுத்துவார் அப்படின்னா, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பலம் உள்ளவைகளை தான் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருந்தார். யாக்கோபை குறித்து வாசிக்கும் போது, யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. மாமனாருக்கு ஒரு 20 வருஷம் வேலை செய்ய வேண்டியிருந்தது. அப்போ அவனுடைய மாமனார் ஏமாற்றுக்காரனாக இருந்தனால அப்போ அவன் சொன்னான், நீ புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமா நீ வச்சுக்கோ, கலப்பு உள்ளதெல்லாம் நான் வச்சுக்கிறேன். அப்போது சம்பளத்தை திரும்பவும் மாற்றினான், நீ அதை வச்சுக்கோ இதை வச்சுக்கோ அப்படின்னு மாற்ற. ஆனால் பைபிள் படி நம்ம பார்க்கும் பொழுது யாக்கோபை பார்த்திங்கன்னா, அவன் அந்த ஆடுகள் பொழியும் போது குட்டி போடுறதுக்காக புன்னை மரத்துடைய கொப்புகள், பட்டை உரிக்கப்பட்ட தண்டுகள், இதெல்லாம் மரத்தில் உள்ளதெல்லாம் போட்டு குட்டிகளை பலமுள்ள குட்டிகளாக மாற்றலாம். அப்போது பைபிள் சொல்லுது, பலமுள்ளவைகள் யாக்கோபை சேர்ந்தன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், சாதாரண ஜனங்கள் கிடையாது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் சாதாரண பலமற்றவர்கள் கிடையாது, நல்ல பலம் உள்ளவர்கள். அந்த எகிப்திய மருத்துவச்சிகள் போய் ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் போய் சேர்றதுக்கு முன்னாடி அவர்கள் பிரசவித்தாயிற்று. எகிப்திய பெண்களை காட்டிலும் இஸ்ரவேலுடைய இருக்கிற பெண்கள் பயங்கர பலசாலிகளாக இருக்கிறாங்க. அப்போது பலசாலிகளை ஆண்டவர் நேசிக்கிறார், பலம் உள்ளவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களை பலப்படுத்துவது கர்த்தர். சிம்சோனுக்கு பாருங்கள், பலனை தந்தவர் கர்த்தர். அப்போது இந்த ஓடுற வாழ்க்கையில் இந்த சத்துருவை, இந்த உலகத்தை, நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற இந்த பலவானை நம்ம முந்தி கட்டி ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா நமக்கு தேவை தேவ பலன். இந்த பலனுக்காக இன்றைக்கி நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்களேன். உங்கள் பிரச்சனை ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண சொன்னால் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், உங்கள் வியாதியிலேருந்து சுகம் தருவார், உங்கள் போராட்டத்திலேருந்து மீண்டு வருவதற்கு தேவையான பலனை உங்களுக்கு தருவார், உங்கள்கிட்ட இருக்கிற ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லேருந்து வெளியே வருவதற்கு தேவையான நல்ல பலமுள்ள இருதயத்தை, பலமுள்ள சிந்தையை ஆண்டவர் நமக்கு தருவார். அப்போது ஆண்டவர் நம்மளை பலப்படுத்திட்டா போது எல்லாவற்றையும் செஞ்சிடலாம் இல்லையா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் பலமுள்ளவர். மறந்துடாதீங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, பலமுள்ளவர்களை மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.